ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Redmi Note 8 மொபைலுக்கு நியூவாக ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் MIUI 13 அப்டேட் வந்து Redmi Note 8 சீரீஸ்க்கு வருமா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் Redmi Note 8 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.5.2.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு Redmi Note 8 இந்தியா ஸ்டேபிள் யூசராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு Mi பைலட் டெஸ்டர்ஸ்க்கான பார்ஷியல் அப்டேட் தான். இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 668 MB இருக்குது. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்க, அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூசருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, Redmi Note 8 சீரீஸில் இருக்க Note 8 அண்ட் Note 8 Pro அண்ட் Note 8T இந்த 3 மொபைல்ஸ்க்குமே MIUI 13 அப்டேட்னு பார்க்கும்போது Note 8 சீரீஸ்க்கு MIUI 13 அப்டேட் வந்து எலிஜிபிள் தான். பட் ரீசெண்ட் டேஸில் Note 8 சீரீஸ்க்கு இன்டர்னல் பீட்டா டெஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால MIUI 13 அப்டேட் வந்து இந்த மொபைல்ஸ்க்கு வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அண்ட் இப்போ தான் Redmi Note 9 சீரீஸில் இருக்க மொபைல்ஸ்க்குமே MIUI 13 அப்டேட் வந்து பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் Redmi Note 8 மொபைலுக்கு இந்த செக்யூரிட்டி பேட்ச் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் அடுத்த அப்டேட் வந்து வரும். அண்ட் Redmi Note 8 சீரீஸில் இருக்க மொபைல்ஸ்க்கு MIUI 13 அப்டேட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் எந்த விதமான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனும் வரலை. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. Redmi MI போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இந்த 12.5.2.0 அப்டேட் மூலமாக Redmi Note 8 மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து May 2022க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைல் வந்து அப்டேட் பண்ண உடனே லேக் ஆச்சு. ஸோ அகைன் ஒன்ஸ் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் அப்டேட்டில் இருந்த சின்ன சின்ன பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸையும் இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது. அண்ட் MIUIயோட கேம் டர்போவை இந்த அப்டேட் மூலமாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அண்ட் நியூ கண்ட்ரோல் சென்டரோட பேக்ரவுண்ட் வந்து இந்த அப்டேட்லேயும் கிரே கலராக தான் இருந்தது. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அப்டேட்ஸ்லையும் கண்ட்ரோல் சென்டரோட பேக்ரவுண்ட் கலரை டிரான்ஸ்பரண்ட்டாகவும் கிரே கலராகவும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டுங்கிறதுனால இவ்வளோ சேஞ்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த அப்டேட்டில் உங்களுக்கு வேறு எதுவும் சேஞ்சஸ் தெரிஞ்சால் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் ஒரு Redmi Note 8 இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்து இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிடுங்க. OTA லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் Redmi Note 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான OTA லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. பட் இந்த OTA லிங்க் வந்து ஒன்லி Mi பைலட் டெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே இதோட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து உங்கள் மொபைலுக்கே ரிசீவ் ஆகும். Fearless.